நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இறைவன் அருளுகிற கட்டளையாக முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிற செய்தி, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இதை செயல்படுத்துவதே நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்பதை அறிவுறுத்துகிற வாசகங்களை எல்லாம் நாம் கேட்டு சிந்திக்கும் இந்த சிறப்பான நாளில் ஆண்டவருடைய இரக்கம் நம்மையும் நம் குடும்பத்தையும் நிரப்ப வேண்டும் என்று இந்த வேளையில் மன்றாடி செபிப்போம். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். இன்று பல்லவியாக நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் என்கிற வார்த்தையின்படி கடவுளை நாடி நிற்கிற பிள்ளைகளுக்கு அவர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை உரித்தாக்குகிறார். எல்லா நாடுகளையும் உரிமை சொத்தாக கொண்டிருக்கிற ஆண்டவரே நம்முடைய உரிமை சொத்து என்று உணர்ந்த பிள்ளைகளாக பாடி துதிப்போம். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்கிற வார்த்தையின்படி கடவுளே நம்மை ஈண்டெடுத்த ஆண்டவர், கடவுளே நம்மை பெற்றெடுத்த தகப்பனாக இருக்கிறார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்னவர் உங்களை அவருடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறார். ஆகவே கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நானே உன் கடவுள் என்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பி அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன்.
நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். திருப்பாடல் உரைக்கிறது, அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள், நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். கடவுளை வழிபடுகிற போது அச்சத்தோடு வழிபடுவதும் அவர் முன் நடுநடுங்கி இருப்பதும் அவருடைய பிள்ளைகள் அகமகிழ்ந்து இருக்கிற அடையாளங்களாக இருக்கிறது. கடவுள் அவர்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அவர் முன் அச்சத்தோடு நிற்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள், அகமகிழ்ந்து பேரோகை கொள்வீர்கள். ஆண்டவரே இந்த விடுதலையின் செயலை உங்கள் வாழ்வில் செய்து முடிப்பார். இந்த தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மையே ஆண்டவராக கடவுளாக ஏற்று அறிக்கை செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிறைவாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். உம்முடைய பேரிரக்கத்திலே பிள்ளைகள் என்னாலும் மகிழ்ந்து பேருவகை கொள்ள தொடர்ந்து அவர்களை ஆசிர்வதித்து அவருடைய வாழ்வு தலங்களையெல்லாம் நீர் நெறிப்படுத்தி அவர்களுடைய தடுமாறின வாழ்க்கையிலே ஒரு புதிய திருப்பங்களை தந்து வாழ்விக்க உதவி செய்வீராக. அவர்கள் வாழ்வை உரிமையாக்கி கொண்டு உமக்கு சான்று பகருகிற சாட்சிகளாய் உயர்ந்து இருப்பார்களாக. இயேசுவின் வல்லமையான கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாவ மன்னிப்பு தருகின்ற தேவன், பகலும் இரவாய் திகழ்கின்ற தேவன், காற்றாய் மழையாய் கடலாய் அலையாய் ஊற்றாய் உயிராய் உலகத்தின் ஒளியாய் உத்தமர் தோன்றிவிட்டார். இயேசு உத்தமர் தோன்றிவிட்டார். ஆதவன் குதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் குதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார்.